கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா 10வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரை தேடாமற் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை தேடாம அந்த மேய்ப்பர்கள் போனதினால அவர்கள் காரியம் வாய்க்கலையா, அந்த ஆடுகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அனுதினமும் அதிகாலையில் எழுந்து நாம் கர்த்தரை தேடாம இருந்தோமானால் நம்முடைய காரியங்கள் வாய்க்காது. நாம செய்கிற தொழிலிலும் ஒரு முன்னேற்றம் காண முடியாது. வேதாகமத்தில் ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்ப நாம் கர்த்தரை அனுதினமும் காலையில முதலாவது தேட வேண்டும். அப்படி நாம் தேடும்போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆசா ராஜாவோட காலத்திலும் கர்த்தரை தேடின நிமித்தம் ஒரு இளைப்பாறுதல் உண்டானது என்று வேதம் சொல்கிறது. சமாதானம் உண்டானதான். ஆகையால் நாம் கர்த்தரை அனுதினமும் தேட வேண்டும். அப்படி நம்ம தேடுறதுனால நமக்கு பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.